மாவட்டம் மரக்காணம் அருகே அடுத்தடுத்து கரை ஒதுங்கிய 2 குழந்தைகளின் சடலங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், என்ன நடந்தது? தற்போது இந்த குழந்தைகள் யார் என்பது தெரிய வந்திருக்கா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கூடிமேடு மீனவர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தவேலு. இவர் பார்த்தீங்கன்னா வயசு 33. இவர் தற்பொழுது காலாப்பட்டு, புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் வசித்து வருகிறார் தனது குடும்பத்துடன். இவரது மனைவி கௌசல்யா. கடந்த சில வாரங்களுக்கு இவருக்கும் இவர் மனைவிக்கும் குடும்ப பிரச்சனை இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று ஆனந்தவேலு தனது குழந்தை சுஷ்மிதா மற்றும் ஜோவிதா ஆகியோருடன் வீட்டை விட்டு கோவித்துக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று காலை கூனிமேடு மற்றும் அனுமந்தை மீனவ கிராமத்திலிருந்து மரக்காணம் போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன என்று பாத்தீங்கன்னா, குழந்தைகள் கடற்கரை ஓரமா சடலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து சென்ற போலீசார் அங்க குழந்தைகளின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனை அனுப்பினார். மேலும் முதற்கட்ட விசாரணையை பாத்தீங்கன்னா இவர் ஆனந்தவேலோட குழந்தை என்பது உறுதி செய்யப்படுது. மேலும் விசாரித்ததில் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அப்பொழுது இவர் கோவித்துக் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளின் சடலம் கிடைத்து விட்டது. ஆனால் தந்தை ஆனந்தவேலுடைய சடலம் கிடைக்கவில்லை. அவர் குழந்தைகளை கொன்று விட்டு சென்றாரா இல்லைனா 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.